கோர்ட் ரூம்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்வதியும் கமருதனும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பாத்துக்கிறது, இப்படி இடிச்சுக்கிறது, ஒட்டி உரசி உட்காந்துக்கிறது அசிங்கமா இல்ல? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அப்படின்ற மாதிரி ரத்த கொதிப்பு வந்துரும்ல. இப்பெல்லாம் கமருதன் வந்து பிகினிங் இருந்ததை விட ரொம்ப தரமான ஒரு லோக்கல் குணத்துக்கு வந்திருக்காரு இப்போ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ். என்ன பிக் பாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிரா தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம். அக்கா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லாவே இல்லை. இன்னைக்கு எபிசோட்லாம் பார்த்துட்டு அப்படியே காண்டு கொலை வெறியில இருக்கிறேன். இருக்கிறீங்கல்ல, நானும் அதே தான் இருக்கேன். பட் எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்பயுமே பிக் பாஸ் ஏதோ ஒளிச்சு வச்சு சில விஷயங்களை காட்ட மாட்டாங்களோ, அதுவும் 1 hourல காட்ட மாட்டாங்களோ. இன்னைக்கு 1 hourல கொண்டு வந்தது மிக மிக சந்தோஷமான ஆனந்தமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அது என்னன்றது அந்த டாபிக் வரும்போது பேசுவோம். எஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஆனா எனக்கு சில நேரங்கள் காண்டா தான் இருந்துச்சு. முதல்ல பிக் பாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்கா, இன்னைக்கு ஒருத்தரோட பர்த்டே. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் அவரோட பர்த்டே இன்னைக்கு. அவருக்கெல்லாம் உலகமே வாழ்த்து சொல்லுங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க. இஸ் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். இஸ் a handsome man, is a stylish man. அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே இல்லவும் இல்லை, வரவும் முடியாது. அப்பாற்பட்ட ஒரு மனிதன். ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட இந்த இதில் அவரை பார்க்க முடிஞ்சுது. அவரோட எங்கள் அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர்கிட்ட ஒரு வாட்டி ஒரு ஃபோன் காலில் நான் பேசியிருக்கேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோன் காலில் என்னை பேச வச்சாங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ ஐ எம் வெரி பிக் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார். அண்ட் தலைவருக்கு வந்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எஸ், ஸோ ஹாப்பி பர்த்டே டு மை தலைவர் அப்படிங்கிறதா. அடுத்து நம்ம ஷோக்குள்ள போகலாம். ஓகேக்கா, இன்னைக்கு ஷோ எடுத்தோன்ன கேஸ் தான். முதல்ல 9 கேஸ் வந்திருக்குக்கா கோர்ட்ல. அதாவது எது ஜனங்க கிட்ட கரெக்டா ரீச் ஆகும், எது பக்கா கேசஸ் அப்படின்றத 3 நாள் வாதாடு விட்டுட்டு இப்போ ரிப்பீட்டடா இந்த கமருதீன் பார்வதி மேல அக்யூஸ் ஆன ஒரு 4 கேஸ் இருந்தது. அது இல்லாம வந்து அமித் வந்து வினோத் மேல போட்டது, அப்புறம் கமருதீன் ஆதிரை மேல போட்டது, இந்த மாதிரி கேசஸ் இருந்தது. பட் மெஜாரிட்டி அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டிஸ்கஷன்ல கமருதீன் பார்வதி மேல போட்ட கேஸ் தான் அதிகபட்சத்துல இருந்ததுனால பிக் பாஸ் என்ன சொன்னாரு, அந்த கேஸையே நீங்க எடுங்க அப்படின்ட்டார். ஸோ எடுத்த உடனே என்ன ஆகுது, அப்பவே எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து சுபிக்ஷா, சாண்ட்ரா போட்டாங்க, அப்புறம் வேற யார் போட்டாங்க, திவ்யா போட்டாங்க, அப்புறம் இன்னொருத்தர் போட்டாங்க, இன்னொரு 4 பேர், ரம்யா. சோ இவங்க 4 பேர் என்ன பண்றாங்க, எங்களுக்கு லாயரா வந்து யாரை சூஸ் பண்ணாங்க, சபரியை சூஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் லாயரா அமித்தை சூஸ் பண்ணாங்க. ஜட்ஜஸ் வந்து பார்வதி, அவங்க வந்து வினோத். இந்த பக்கம் விக்ரமன் போய் அதுக்கப்புறம் அது ஆல்டர் மாதிரி விஹானா வந்தாங்க. விஹானா சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலி விஹானா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுமே ஒரு ஜட்ஜா செருப்படி அடிச்ச மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே பார்வதி அமிதால எல்லாம் பேசவே முடியல. ஸோ இந்த குழு வந்து கோர்ட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி, இதுல ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். எப்படி தைரியமா ஒரு கோர்ட் சீன் உள்ள பார்வதியும் கமருதனும் இதை நம்பி அமித் வேற எடுத்து இவர் என்ன கிழிச்சிருவாருன்னு உள்ள வந்தது. உள்ள போகும்போதே வினோத் கூப்பிட்டு கமருதனை சொல்லிட்டாரு, இந்த கேஸ் கண்டிப்பா அவங்க பக்கம் தான் போகும், நீ பெருசா சீரியஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்துட்டாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு, ஏன்னா ஃப்ரெண்டுக்கு ரத்த கொதிப்பு வந்துரும்ல, ரத்த கொதிப்பு அப்படின்ற மாதிரி ரத்த கொதிப்பு வந்துரும்ல. இப்பெல்லாம் கமருதன் வந்து பிகினிங் இருந்ததை விட ரொம்ப தரமான ஒரு லோக்கல் குணத்துக்கு வந்திருக்காரு இப்போ. ஆமா அக்கா, எனக்கெல்லாம் கமருதீனை பார்க்க இரிட்டேட் ஆகுது இன்னைக்கெல்லாம். நான் தான் சொன்னேன்ல, போன வாரம் 50, இந்த வாரம் 50% தாண்டி ஒரு 150-200 டெம்பரேச்சர் டச் பண்ற அளவுக்கு பிஹேவியர் இருக்கு. ஓகேவா? சோ இந்த வாதத்துல பாத்தீங்கன்னா சபரி சூப்பராவே கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு, முக்கியமான ஒரு ரூல், மைக்க மறைச்சு பேசுறது. மைக்க மறைச்சு பேசக்கூடாது. இவங்க பண்ண தப்புனால நிறைய பேரோட முட்டை, டீ, காஃபில போயிருக்குன்னு. அமித் என்ன தைரியமா சுபிக்ஷாவை கேக்குறாரு, ஏங்க நீங்க சுண்டக்கஞ்சி எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, ஏங்க சுண்டக்கஞ்சி பிக் பாஸ் டாஸ்க்குங்க, பிக் பாஸ் விஷத்தை குடிக்க சொன்னா கூட வேணும்ன்றவங்க அவங்க டாஸ்க்குக்காக குடிப்பாங்கங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு 2 பேர் காதலிச்சு அவங்க கொட்டாடிக்கிறதுக்கு, அவங்க கூத்தடிக்கிறதுக்கு இவங்க ஏங்க இவங்க முட்டை, காஃபி, பால் எல்லாம் விடணும்? அமித் கேள்வி கேட்டது முதல்ல அது ரொம்ப மொக்க. ஏன்னா அவரே இதுக்கு அகேன்ஸ்டா இருந்துட்டு அதுக்கு இவரே லாயரா வந்து இவருக்கு பேசவும் தெரியல. இன்னைக்கு ஆக்சுவலா ஃபெயில். அமித் வந்து லாயரா ஃபெயில்ட் ஆக்சுவலா.
அமித் ரம்யா கிட்ட எல்லாம் பேசுறாங்க தெரியுமா, நீங்க டீ காப்பி குடுக்காமல இருக்கிறீங்கல்ல நீங்க அப்படின்னு. ஓ, இருக்கிறீங்கன்னா என்ன புரியல. அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாயா? உங்க உங்க சைடுல இருக்கிற உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து பண்ண அராஜகத்துக்கு இவங்களை கூட்டி நீ இந்த கேள்வியில உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கேப்பன்ற மாதிரி இருந்தது. விஹானா செம்மையா கேட்டாங்க. பார்வதி என்ன கேட்டாங்க? பார்வதி ஒரு காமெடி பண்ணாங்க. விஹானாக்கு அது அப்படியே பார்வதி இது முடிச்சுட்டு போயிடலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? குடும்பத்தை பத்தி, சொத்தை பத்தி, வீட்டு உறவினரோட பேருங்கெல்லாம் பர்சனலா பேசினதுனால மறைக்கப்பட்டு அத பத்தி எல்லாம் தெரியக்கூடாதுன்றதுனால மயக்கம் மறைச்சு பேசினாங்களோ. அது தெரியக்கூடாதுன்னு தான் அந்த இந்த ஏரியா இருக்குல்ல, டாஸ்க் விளையாடுற ஏரியால இருந்து ஆமா. கார்டன் ஏரியாவுக்கு ஒரு கேப் ஒண்ணு இருக்கு. அங்க கேமரா எதுவும் இல்ல. அங்க அததான் பேசிட்டு இருந்தாங்களா? நான் உங்களுக்கு கேக்குறேன். எனக்கு தெரியாது, அதுதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். அதெல்லாம் அதெல்லாம் பேசுனதே கிடையாது. அதெல்லாம் அப்படியே இல்ல action தான். உடான்ஸ் மேடம், உடான்ஸ் ஆக்டிங் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. குடும்ப பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, வீட்டாளுங்க பேரா, யார்கிட்டடி நடிக்கிற? கமருதன் ஸ்டைல்லயே கேட்கவா? போடி அப்படின்னு இருந்தால் நான் கேட்கவா? யார்கிட்டடி நடிக்கிற? உனக்கெல்லாம் அசிங்கமா வெக்கம் மானசூ. நீ எல்லாம் வெளியில வந்து ஃபெமினிஸ்ட பத்தியே பேசக்கூடாது. ஒரு சொட்டு அருகதை கிடையாது உனக்கெல்லாம். ஒரு சொட்டு அருகதை கிடையாது. எங்க குடும்பத்தை பத்தி சரி, ஓகே. அதுக்கு விஹானா உனக்கு கேட்டாங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு தானே வந்திருக்கீங்க ஒரு ஃபார்ம்ல. அப்போ இதெல்லாம் பேச முடியாதுன்னா அதை ஏன் இந்த வீட்டுக்குள்ள பேசுறீங்க? ஓகேப்பா. ஏங்க அதுதாங்க உங்க குடும்ப பிரச்சனையாவே இருக்கட்டும், உங்க குடும்ப பேரா இருக்கட்டும், உங்க சொத்து. ஆமா, அவங்க வேற சொல்லியிருக்காங்களே 30 லட்சம் ரூபாய் காரு, அது இதெல்லாம் பயங்கர கமருதனோட காதல்ல வெளியில போய் குடும்பம் நடத்துறதுக்கு பிளான் போடுறாங்க போல இருக்கு. சோ அதெல்லாம் பேசியிருக்காங்க போல இருக்கு. அது உண்மையா கூட இருக்கலாம். நான் வந்து சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்றேன் உண்மையா இருக்கலான்ட்டு. ஓகேவா? ஏன்னா அதை பத்தி பேசுற அளவுக்கு யோகியம் கிடையாது. ரெண்டும் பார்வதியும் கமருதனும் ரெண்டுமே ஃப்ராடு கேங்ல தான் சேர்க்கணும். ஓகேவா? நான் என்ன கேக்குறேன், உனக்கு அதுவே கூச்சமா இல்லையா? மக்கள் பார்க்கும்போது சிரிக்க மாட்டாங்களா? குடும்ப பேச்சு பேசினேன், சொத்து பேச்சு பேசினேன், பேச முடியாதது பேசினேன். சரி, அப்படி பேச முடியலன்னா விஹானா கேட்கற மாதிரி அது அந்த டாபிக்கே ஃபர்ஸ்ட் நீ வீட்டுல எடுத்துக்க கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி எடுப்ப? அது வந்துக்கா இன்னொன்னு, இவனுக்கு அதுக்கு ஒரு நியாயம் பண்ணானுங்க தெரியுமாக்கா? அதுக்கு முதலே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நீங்க தண்டனை கிடைச்சத முதல்ல போட்டு கூட்டு வந்ததே வந்து பெரிய விஷயம். அப்படின்னா ஐயா, இது அவங்க வந்து இது பத்தல, அது இன்னும் பண்ணலக்கா, இன்னும் நல்லா வாதாடி இருந்தா நேத்து நைட்டு கூட அதிகபட்சமான ஒர்க் பாத்தீங்கன்னா கமருதன் தாங்க பாருக்கும் சேர்த்து பண்றாரு. முதல்ல அந்த அந்த கிச்சன் ஏரியாவை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய கூத்தடிச்சாங்க, சண்டை போட்டாங்க. பண்ணலையா? அவங்க பண்ணலையா? கிச்சன் டீம் தான் பண்ணாங்க, இவங்க பண்ணல. ரெண்டாவது மத்தவங்களோட அந்த சபரி சைடோட சாட்சிங்கெல்லாம் வந்து பேசுறாங்கல்ல, கேஸ் போட்டவங்க எல்லாம் மேடையில நின்னு பேசும்போது, நீ வந்து உன் குடும்பத்துல இருக்கிறவங்க லாயர்ஸ்ன்ற, உங்க அப்பா லாயர் என்றியே, உனக்கு கொஞ்சம் கூடவா அறிவு இல்ல? பேசிக் காமன் சென்ஸ். இவ்வளோ கேமரா இருக்கு, கோர்ட் ரூம்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்வதியும் கமருதனும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பாத்துக்கிறது, இப்படி இடிச்சுக்கிறது, ஒட்டி உரசி உட்காந்துக்கிறது அசிங்கமா இல்ல? சரி, அதுவும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரெண்டாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. கமருதன்லாம் என்ன கவுண்டர் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இதை பண்ணிக்கிட்டு, அததான் எஃப்ஜே கேட்டாப்புல. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை எதுவுமே கேட்க மாட்டேங்க. அவர் பாயிண்ட் அவுட் பண்ணது வினோத்தை. அவர் எதுவுமே கேட்காம எங்களை மட்டும் கேட்டுட்டே இருக்கீங்களான்னு எஃப்ஜே கத்துனதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ உனக்கு அந்த கேஸ் வந்து நீ வந்து வீட்டுல அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்க. அதுக்கு பிக் பாஸும் தண்டனை கொடுத்திருக்காரு, கேப்டனோட சேர்ந்து கண்டஸ்டன்ஸும் உனக்கு குற்றச்சாட்டு வச்சு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ இதுக்கு அசிங்கமா ஃபீல் பண்ற, நான் வருந்துறேன் அப்படின்னா கோர்ட்ல உன் கேஸுக்கு இத்தனை பேர் வந்து கேஸ் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கும் போது நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு? அங்கேயும் கேலி கூத்து, வலாட்டு, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை, அதே அந்த பொண்ணு உன்ன தடவிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பொண்ணு கேட்டகரியில வைக்கணும் மாதிரி தெரியல. நான் பார்வதி எல்லாம் ஏங்க அசிங்கமா இல்லையாங்க? நான் கேள்வி கேட்கறேன், என்னங்க இது அட்டூரியம்? நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டாங்களா? அந்த நேரத்துல நடந்ததா இல்ல கேஸ் முடிஞ்ச பிறகு நடந்ததா தெரியல. பட் தேங்க்ஸ் டு பிபி டீம், ஃபைனலி 9th சீசன் இட்ஸ் ஹேப்பனிங். இத்தனை சீசன்ல இந்த வீட்டுல நிறைய ரொமான்ஸ்லாம் நடந்திருக்குங்க. நம்ம மருத்துவ முத்தம் வரைக்கும் சீசன் 1ல நடந்திருக்கு. ஓகே, மருத்துவ முத்தம் வரைக்கும் டாபிக் இருக்கும். ஆனா இது வரைக்கும் அவங்க ஒழிச்சிட்டு போய் பண்றதுக்குன்றதெல்லாம் காமிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் 24 ஹவர்ஸ்ல மேபி காமிக்கப்பட்டிருக்கலாம். பட் 24 ஹவர்ஸ்ன்ற கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு. ஆனா 1 ஹவர்ல காமிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும், அவங்களே எவ்வளோங்க இவ்வளோங்க காப்பாத்துறது, போட்டு கொடுங்க உலகத்துக்கு, காமிச்சு அசிங்கப்பட்டுட்டு அப்பதான் இந்த மூதேவிங்களுக்கு எல்லாம் அறிவு வரும்ட்டு நான் சொன்னேன். பாத்தீங்களா மக்களே, அந்த டாஸ்க் ஏரியால இருந்து வெளி டோருக்கும் ஒரு கேப் இருக்கு.
அந்த கேப்ல கேமரா கிடையாது. நீ போய் பேசுறனா என்ன பண்ணிருக்கணும்? சரி, மத்தவங்க முன்னாடி இந்த மைக்க மறைச்சு பேச விட மாட்டாங்களா, அப்ப இந்த 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 ஸ்பேஸ்ல பேசிக்கலனா கூட நீ பேசியிருக்கணும்ல, நீ பேசல. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த இருட்டான இடத்துல கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 ஹவர்ல அதை சுருக்கி காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலேயும் 2 பேர் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. விட்டுருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் அதுக்குள்ள வந்து கமருதீன், பார்வதி, அதாவது அந்த மாடரேஷனுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு சொரணலையா, பப்ளிக் ஷோல என்ன கர்மம் பண்ணிட்டு சி வெல்லவா அப்படின்றது தான் அது அர்த்தம். அது எப்படிக்கா 24 மணி நேரம் அதே மைண்ட் செட்ல அலையறாங்க? எனக்கு அதுதான் புரியலங்க. அதுக்குள்ள இருந்திருக்காங்க. நீ பேச கூட கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ற? நான் விமர்சிக்கவா? நிறைய மீம்ஸ்ல என்ன தெரியுமா போடுறாங்க? இவங்க 2 பேர் போய் முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க, தப்பா தொட்டுக்கிட்டாங்க, தப்பா இருந்தாங்கன்றாங்க. ஏக்கா ஷோரா அது கிஸ் தானா? சரி, ஓகே, அதுதான் சொல்றேன். என்ன 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 இவங்களை எப்படி வைக்கிறது? எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு இது ரிவ்யூ பண்றதுக்கே அசிங்கமா இருக்குங்க. எவ்வளவு மோசம் எனக்கு புரியல. அப்புறம் கடைசியில கேஸ் எல்லாம் ஜெயிச்சாச்சு. கண்டிப்பா சபரியோட வாதம்லாம் இன்னைக்கு சூப்பர், அல்டிமேட்டா இருந்தது, செம்மையா இருந்தது, அப்ரிஷியேட்டபிள். நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாப்ல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹியூமரா பண்ணிருந்தாலுமே கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பண்ணாப்ல, பாயிண்ட் பிடிச்சு கரெக்டா பேசினாப்ல சபரிங்கிறது. அடுத்த பாயிண்ட்ஸ் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டாங்க. வினோத் எல்லாம் இதுக்கெல்லாம் போய் கமருதனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால தான் பிகினிங்கே கமருதனுக்கு நான் சப்போர்ட் வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இன்ட்டு கொடுத்துட்டு போயாச்சு. ஃபைனலா அதுதான் நடந்தது. இன்னொன்னு நடுவுல நடந்துச்சு பாத்தீங்களா நீங்க? எஃப்ஜே வந்து இவங்க பார்வதியோட ஃபேமிலியை பத்தி பேசினாப்ல. ஏங்க அதுக்கு தாங்க நான் அடுத்தது வரணும்னு நினைச்சேன். தேங்க்யூ அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு. எங்க அம்மா வந்து என்னோட ஃபேமிலியில வந்து லாயரு, எங்க அப்பா லாயரு எல்லாம் சொல்ற பின்னாடி உட்காந்து பேசாதன்னு அது ஒரு ஃபுட்டேஜே நம்மளுக்கு காமிச்சாங்க. 24 ஹவர்ஸ்ல நம்ம பாக்குறோம். நீயும் கமருதன் கூட உட்காந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, இது நடுவில் கமருதன் வந்து திவ்யா போய் பேசும்போது புழுவினி மூட்டையோ புழுவினின்னு ஏதோ சொல்லியிருக்காப்புல. கூட சேர்ந்து இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி ட்ரிகர் பண்றாங்க. இதுதான் உங்க லாயர் குடும்பத்துல சொல்லி கொடுத்தாங்களான்னு நானே கேள்வி கேட்பேன். ரிவ்யூ பண்றேன், எனக்கே ரைட்ஸ் இருக்கு. எவ்ரிபடி ஹேஸ் ரைட்ஸ். நீ அந்த ஃபேமிலியில வந்தவளா இருந்தா எப்படி பொத்திக்கிட்டு டிசிப்ளினா உட்காரணும்? நீ அதை எதுவுமே ஃபாலோ பண்ணாத உனக்கெல்லாம் என்ன? தயவு செய்து உன் குடும்பத்து ஆளுங்களை அசிங்கப்படுத்தாத. உன்னோட பிஹேவியர்ல அவங்க தான் அசிங்கப்படுறாங்க, சம்பந்தமே இல்லாம. நம்ம வந்து சும்மா பிக் பாஸ் கோர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அவங்களாம் ரியல் கோர்ட்ல எத்தனை கேசஸ் பார்த்திருப்பாங்க, எவ்வளவு சீரியஸ் லைஃப் அது. உன்னோட கூத்துக்கு ஏன் நான் லாயர் குடும்பம் ஏன் தயவு செய்து அவங்களையே படுத்தாதன்ற உனக்கு அந்த அருகதையே கிடையாது. எஃப்ஜே கிடையாதுல, தப்பு என்ன இருக்கு? நீ வந்து லாயர் குடும்பத்துல இருந்து வரியே இப்படி பண்றேன்னு கேட்கல. அதுல உடனே என் குடும்பத்தை பத்தி அவர் எப்படி பேசுவார், ஏன் எங்க ஃபேமிலியை பத்தி எப்படி? நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன்னை அப்படிதானே கேள்வி கேட்க முடியும். வேற என்ன பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? எஃப்ஜே பண்ணதுல எனக்கு எந்த தப்புமே தெரியல. ரெண்டாவது, கம்மிங் டு எஃப்ஜேக்கு முன்னாடி இதுங்க ரெண்டும் அந்த அசிங்கம் பண்ணுச்சுல அந்த கேப்ல, அந்த டாஸ்க் ஏரியாவுக்கு அந்த கேப்ல எல்லாரும் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கமருதனை இழுத்துட்டு உள்ள போறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆமா, கரெக்ட் தான். ஏக்கா அப்படியே கோர்ட் ரூம் போற கேப்ல இதுதான் கூத்தடிப்பியாமா உன் ஆம்பளையோட? அசிங்கமா இல்ல உனக்கு? சி, இதெல்லாம் என்ன கேட்டகரியிலங்க வைக்கிறது? இதுல வேற எஃப்ஜே குடும்பத்தை பத்தி பேசுறாப்புல, என் லாயர் குடும்பத்தை அட்டாக் பண்றான், என்ன அட்டாக் பண்றான். அப்போ கமருதனுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு? கமருதனுக்கு என்ன இது இருக்கு? நீ ஏன் மச்சான் அதை பத்தி பேசுற? இதை பத்தி கமருதன் ஒரு வார்த்தை விட்டாரு. எல்லாரும் இந்த வீட்டுல மைக்க மறைச்சு பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எங்களை வச்சு இனிமே அது பண்ணக்கூடாதுன்றனால எக்ஸாம்பிள் காமிச்சாங்க பிக் பாஸ்ன்றாங்க. வாட்? நீ அதாவது பிக் பாஸ் கொடுத்த தண்டனை, பிக் பாஸோட டிசிஷனையே நீ வந்து மேனிபுலேட் பண்ற வீட்டுல. ஏக்கா இன்னொன்னு சொன்னாப்ல தெரியுமா? எஃப்ஜே பேசியிருக்காப்ல, நீங்க எல்லாம் பேசுனதுனால தான் எங்களுக்கு இந்த தண்டனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. பாத்தீங்களா? அதுதான் இது ஒரு லூசு தானே. கமருதன் ஒரு லூசு தானே. சண்டை போடுற நாட்டுல கூட கரெக்டான பாயிண்ட் வைக்க தெரியாது. பெரிய வீராப்பு, பெரிய வீர மங்க இவரு, பெரிய ரவுடி தாதா இவரு. சும்மா சீனு தௌலத்து காமிக்கதான் தெரியும். ஒரு மண்ணுக்கு லாய்க்கு கிடையாது. சரி, நான் என்ன கேக்குறேன், அவ்வளவு சீன் போட்டு இப்ப நீ போயிட்டு எஃப்ஜேவை கேள்வி கேட்கறல, நீ ஆதிரையோட என்ன பண்ண, வியானாவோட என்ன பண்ண? நீ என்னடா பண்ற? நீ பண்ண தப்புக்கு தான்டா தண்டனை. எஃப்ஜே மறைச்சு பேச. எஃப்ஜேக்கு எப்ப தெரியுமா தண்டனை வந்தது? எஃப்ஜே தூங்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிறதுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த எஃப்ஜே நீட்டா பண்ணி முடிச்சிட்டாப்ல. இல்ல, ஆனா வியானா கூட பேசும்போதுமே நிறைய இடத்துல மைக் போட்டு தானே பேசியிருக்கிறாப்ல. ஏங்க அதுதாங்க போட்டுதான் பேசியிருக்காரு, பண்ணிருக்காரு. இவங்கள மாதிரி அவங்களும் பண்ணியிருந்தா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது ஏங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க? வீக்கெண்டே இன்டைரக்டா அடிச்சாங்களேங்க. வியானாவும் எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீக், என்ன ஆச்சுன்னா அவ்வளவு அடி அடிச்சாங்களேங்க.
அப்போ உங்களுக்கு நீங்க பண்ற தப்புக்கு முட்டை சோறு இதெல்லாம் புடுங்கும் போது நீங்க பண்ணும் போதும் புடுங்கிருப்பாங்கல்ல. ஆமா சோ உனக்கு ஓன் தப்பு, உன்னோட முதுகுல அவ்வளவு அழுக்கு இருக்கு, ஓன் தப்பு உனக்கு ரிக்ரெட் பண்ண டைம் கிடையாது. ஆனா ஒருத்த கேள்வி கேட்கறான், பார்வதியை கேள்வி கேட்கறான், டார்கெட் பண்றான்னு உள்ள வந்து ஆதிரை இழுக்கிற, வியானாவை இழுக்கிற, நீ எல்லாம் என்ன ஜென்மோன்னு கேக்குறேன். எஃப்ஜே ஹேண்டில் பண்ண விதம் அவுட்ஸ்டாண்டிங். நான் ரசிச்சேன், போய் வச்சு சைடா இவங்கள அப்படின்ட்டு. ஆனா இதுல பார் சொன்னாப்ல தெரியுமா, நாங்க வந்து இன்டென்ஷனலா மைக்க ஹைட் பண்ணலமா. ஐயோ அந்த என்ன பையா, அதுதான் சொல்றேன் அசிங்க கட். என்னையா நடக்குது இந்த வீட்டுல, இத்தனை கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி நாங்க படத்தை விட மோசமா அதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அம்மா இன்டென்ஷனலா மயக்க மறக்கலையா? அப்ப வேற எப்படிமா மயக்க மறைச்ச? அப்போ பிக் பாஸ் பைத்தியக்காரனா? பிக் பாஸ் ஷோ பாக்குற நாங்க பைத்தியக்காரங்களா? யாருக்கிட்டடி கதை விடுற நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. அப்போ அந்த கான்வர்சேஷன்ல அந்த சண்டையில கூட எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ டிராமா, எவ்வளோ மேனிப்புலேஷனு. அதுக்கப்புறம் ஒரு அதாவது முறுக்கிட்டு போய் நின்னார் பாத்தீங்களா முஞ்சில, ஏய் நீ எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு கம்புறது அதை கை வச்சு பாரு, கெத்தா நின்னாப்புல பாருங்க எஃப்ஜே, வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா என்னன்னா எஃப்ஜேவை நிறைய டைம் பேசியிருக்கோம், பாடி லாங்குவேஜ் சரியில்லை, மாடுலேஷன் சரியில்லை. ஆனா இன்னைக்கு ஆனா கமருதீன் கிட்ட இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இல்லாம நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? கமருதீன் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்ல தாங்க கட் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கமருதீனும் எஃப்ஜேவும் அப்படி போயிட்டாங்க. பாரு இந்த 1 ஹவர்ல காட்டல, 24 ஹவர்ஸ் பார்த்த மக்களுக்கு நல்லா தெரியும். அழுது கலாட்டா பண்ணி லிட்டரலா பிக் பாஸ் கிட்ட என்ன தெரியுமா கேக்குறாங்க அவங்க, பிக் பாஸ் எனக்கு இந்த வீட்டுல லவ் வேணும், எனக்கு ரொமான்ஸ் வேணும். இவங்க யாரு என்ன கேக்குறதுக்கு? அதே கமருதீன் தானம்மா வந்து உன்னை டச் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ திவாகர் கிட்ட சொன்ன, என் குடும்பத்துல பாக்குறாங்க, என் குடும்பத்தை போய் எப்படி ஏங்க இன்னைக்கு காலையில ஒண்ணு நடந்ததுங்க. தனியா ஒரு ஷாட் 24 ஹவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, பாருக்கு மட்டும் ஒரு ஷாட். அவங்க அம்மா கிட்ட அவங்க சொல்றாங்க, அம்மா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா, இங்க இருக்க இந்த பையன் எனக்கு ஒரு சப்போர்ட்மா, எனக்கு மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா, நான் உனக்கு வீட்டுல வெளியில வந்து எல்லாம் சொல்றேம்மா. ஐயோ அப்ப ஃப்ரேம் டு ஃப்ரேம் நடிச்சிருக்காங்க போலயே மேடம். ஏன்னா லவ் வேணுமா, இந்த வீட்டுல காதல் வேணுமா, ரொமான்ஸ் வேணுமா? அந்த ரொமான்ஸ் கன்றாவியை தான் நீங்க போய் அந்த இருட்டுல ஓகே சாரி அதெல்லாம் நாங்க பார்த்துமே. நான் என்ன கேக்குறேன், சரி ஓகே நான் என்ன கேக்குறேன், உன்னோட பர்சனல் ஒருத்தன் நோன்றான் என்ன, இதுவரை பிக் பாஸ் என்ன வீட்டுக்கு அமிச்சிருங்க, பிக் பாஸ் இவங்க யாரு பிக் பாஸ் நான் பண்றது கேக்கு, நீ பண்றது கேள்வி கேட்பாங்க. இதே கமருதீன் போய் அரோராவை அவருக்கு மூடு வரும்போது, அவருக்கு டென்ஷன் ஆகும் போது, அவரு டார்ச்சர் பண்ணணும் போது அரோராவை உன்னாலதான் துஷார் போனா, உன்னாலதான் பிரவீன் போனா, இவ்வளவு அக்யூசேஷன் பண்ணும்போது வாயை மூடிக்கிட்டு என்கரேஜ் பண்ணி கீ கொடுத்து பொம்மலாட்டம் ஆட வச்சல. இப்ப அதே வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு கண்டஸ்டன்ட் உன்னை வந்து நீ லவ் கேம் விளையாடுற, இவன் கூட சுத்துறன்னு கேக்குறதுல என்னமா தப்பு இருக்கு? என்னங்க இது? அது வந்து கமருதீனை கேட்டா தட்ஸ் கேம், ஏன் இஷ்டம், நான் கண்டஸ்டன்ட் அப்படிதான் கேள்வி கேட்கும்போது நல்ல சிரிச்சினே கூட உட்காந்து பேப் அப்படின்றல்ல. ஓம் பேபு பண்ணா ஒரு நியாயம், இன்னொரு பேபு பண்ணா அநியாயமா? என்னங்க இது? எனக்கு புரியலையே இந்த கான்செப்ட். இல்ல எனக்கு என்னன்னா லவ் வேணும், ரொமான்ஸ் வேணும்னா இது பிக் பாஸ் ஹவுஸா இல்ல அந்த ஒரு 3 வாரத்துல ஒரு ரூம் சொல்லுவாங்க அதுவான்னு தெரியல. நல்ல வேலை எல்லாருமே அதுவும் போட ஆரம்பிச்சுட்டாங்க, மீம்ஸ்ல வந்துருச்சு. பிக் பாஸ் வீடு என்ன, இந்த ரூம் என்ன ஓயோ ரூமான்ட்டு எதுக்கு நம்ம மறைக்கணும்? சொல்லலாங்க, நல்ல வேலை தப்புன்னு இருக்கு, உலகமே பாக்குது இல்ல அந்த விமர்சனத்தை. ஐய டு த கோர் கேவலம், உனக்கெல்லாம் எஃப்ஜேவை கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது, நீ யோகியம் கிடையாது. நான் கமருதீனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கமருதீன் பார்வதி 2 பேருக்குமே ரைட்ஸ் கிடையாது, ஜீரோ ரைட்ஸ். அசிங்கம் கேவலம் இதெல்லாம். ஆமாக்கா நல்ல வேலை அதெல்லாம் ஒருத்திலன்னு சொல்லி அவங்களே அவாய்ட் பண்ணிட்டானுங்க, இல்லன்னா அது இன்னும் கன்றாவியா இருக்கும் ஒன்னார் சொல்ல. ஆமா 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 ஏக்கா நெக்ஸ்ட் எனக்கு என்னன்னா இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இது போச்சு. ரெண்டாவது என்ன போச்சுன்னா, இது முடிஞ்ச பிறகு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வாரத்தோட வேர்ஸ்ட் யார், அதாவது கேம், இந்த வீக், அப்புறம் டாஸ்க் எல்லாத்தையும் வச்சு ஒரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னும் போது நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து ரம்யா பேர் வந்தது, திவ்யா வந்து சாண்ட்ரான்னாங்க. அது அவங்களோட இஷ்டம், அவங்க பார்த்த ஒரு விஷயத்த சாண்ட்ரான்னாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய ஒரு விஷயத்த சொல்லி அங்க ரம்யாக்கும் பார்வக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட பார்த்தோம். பார்வதி வந்து போன வாரம் சார் சொல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்ன உடனே சார் டோர் திறக்குது, அதெல்லாம் வச்சு ரம்யா ஒரு டிராமா கிரியேட் பண்ணி, பாரு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி இந்த மேட்டர் பார்க்கும்போது ஸோ சாண்ட்ரா வந்து திவ்யா சொல்றாங்க. பட் ஃபைனல் ஓட்டிங்ல ரம்யா தான் உள்ள போறாங்க. இந்த வாரம் ஆள் குறைய என்ன பண்ணிட்டாங்க, 2 ஆள் போதும், 2 ஆள் வேணா 1 ஆள் போதுன்ற மாதிரி ரம்யா போறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பார்வதி கிட்டத்தட்ட இன்னைக்கு 1.5 மணி நேரம் கான்வர்சேஷன் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வாஷ்ரூம்ல டிஸ்கஷன் பண்ணதை நான் பார்த்தேன்.
ரொம்ப நேரமா திவ்யாவை அக்யூசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாண்ட்ராவும் பண்றாங்க, கூட சேர்ந்து பார்வதியும் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாரு, அன்னைக்கு வெளியில போறதுக்கு சாண்ட்ரான்னா, இன்னைக்கு வந்து வேர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சாண்ட்ரான்றா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஐயோ மக்களே, நான் இப்பவும் சொல்றேன். அதுக்கு பார்வதி ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, அன்னைக்கே சார் சொன்னாரு, ஒன்றும் கிடையாது, இது எத்தனை வாட்டி எனக்கு ரெஜிஸ்டர் பண்றது தெரியல, இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணாம சுத்திட்டு இருந்தாங்க. தலைவலி வந்ததுன்னு திவ்யா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாண்ட்ராவும் கூட சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி இந்த சம்பவம் இருக்குல்ல, அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன சொன்னாரு, நீங்க ஏன் சாண்ட்ரா கூட சேர்ந்து இதெல்லாம் பண்றீங்க, உங்க கேமை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இன்னொருத்தர் நிழல்ல போவாதீங்க. ஆனா உண்மை என்னன்னா, சாண்ட்ராவோட நிழல்ல தான் திவ்யால இருந்து இருந்திருக்காங்க. அது அன்னைக்கு மாத்தி அவர் சொல்லிட்டாரு. ஏன் அவர் அந்த சாண்ட்ராவை காப்பாத்தணும்னு பண்ணாரு அப்படின்னு தெரியல. ஒரு அநியாயமான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தீர்ப்பா இருந்தது அது. அக்யூசேஷனா இருந்தது. கரெக்டான வேர்ட். தேங்க்யூ ரேஜிடா. அக்யூசேஷனா இருந்தது. அது நம்ம அந்த வீக்கே நம்ம அக்செப்ட் பண்ணல. எப்படி திவ்யாவை மட்டும் பிளேம் பண்ண முடியும், சாண்ட்ரா தானே மெயின் பிளேவே இதுல அப்படின்ட்டு. சோ அத பேசினதை வச்சு இன்னைக்கு பார்வதி லீட் எடுத்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு சார் சொன்னார்ல, ஆமாண்டி கரெக்ட், எனக்கு இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். பிரஜின் போனதுக்கு இவங்க தான் காரணமா, சாண்ட்ரா போகணும்னு மனசார துடிக்கிறாங்களாம். கூட இருந்துட்டே என்ன அனுப்பணும்னு நினைக்கிறாளே திவ்யா அப்படின்ட்டு. நான் ஒண்ணு கேக்குறேன், உன் கூடயே தானே சுத்திக்கிட்டு இருக்கா குட்டி போட்ட பூனை மாதிரி இப்ப பார்வதி, நீயும் அவ பின்னாடி தானே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துற. இதே ஓன் பால், ஓன் முட்டை, ஓன் காஃபி டீ எல்லாம் எடுத்த உடனே இப்ப அதே கோர்ட்ல கேஸ் போடுற, சபையிலயும் வந்து பார்வதி கமுருதுன்னு அக்யூசேஷன் பண்ற. அப்ப இது நீ எப்படி வெளி உலகத்துக்கு காட்டுறனா, பாருங்க நான் பார்வதி கூட நல்லா பேசி இது பண்ணா கூட, பட் அவ மேல மிஸ்டேக் இருந்தா அதை நான் சபைக்கு கொண்டு வருவேன், நான் என் கேம விளையாடுவேன், நீ தெளிவா இருக்கும் போது ஏன் அது திவ்யா பண்ணக்கூடாது? திவ்யா பண்ணா கூட இருந்து அவ துரோகம் பண்ணிட்டா, அவ கெட்டவ. அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் பிரஜினியும் யூஸ் பண்ணிக்கிட்ட. யோ, இன்னையா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? அப்பெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்ததுன்னா அவ பழகுனா, அவ்வளவுதான். உங்களை யூஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், தலைவலின்னு அவ உட்கார வந்து நீ மூடிக்கிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதானே, நீ தானே கூட சேர்ந்து ஆட்டம் போட்ட, எல்லாம் பண்ண. அப்ப இப்ப மட்டும் எப்படி திவ்யா மேல இவ்ளோ வெஞ்சன்ஸ், இவ்ளோ விஷத்தை கக்க முடியுது சாண்ட்ராவால? சாண்ட்ரா மட்டும் இல்ல, பிரஜின் முதற்கொண்டு சொல்றாப்ல வெளியில வந்து பிஆர் ஒர்க் தான் வந்து. அதுதாங்க சொல்றேன். எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது நான் நீடிக்கணும்னு நினைக்கிறது திவ்யா, என் தங்கச்சி. அவங்களுக்கு கோவம் வர எல்லாம் பண்ணும், அவங்களுக்கு புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். அந்த ஆள் நானா இருந்துட்டு போறேன்ல, கெத்தா போய் கட்டினாரு. ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. ஐஸ்கிரீம் வந்ததுல ஐபேக்கோ டாஸ்க்ல, அப்ப பிரஜின் வந்து என் தங்கச்சிக்கு தரேன்னு திவ்யாக்கு கொடுத்தாரு. திவ்யா வந்து பிரஜின் கையில சாண்ட்ராக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், சம்திங். நான் என்ன கேக்குறேன், இதுல என்ன கேம் எனக்கு புரியலையே. உங்க 2 பேரை வச்சு திவ்யா இந்த வீட்டுல 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. அந்த மாதிரி கேமே எனக்கு எங்கேயுமே தெரியலங்க. நீதாமா உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பார்வதி, நீயும் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு பார்வதியை அட்டாக் பண்ணீங்க. அடுத்த வாரம் பார்வதியை கூட சேர்ந்து வச்சுக்கிட்டு சபரியன் கேங் அட்டாக் பண்ணீங்க. அப்புறம் விக்ரம் அட்டாக் பண்ணீங்க. எல்லாம் நீங்க பண்ணிட்டு அதாவது எனக்கு புரியல, இவங்க மட்டும் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணா கூட கேள்வி கேட்பாங்களாம். கேட்டா அது நியாயம், தர்மம், கேம். பட் அதே கூட இருக்கிற திவ்யா அவங்க கேம் விளையாடினா அது தப்பு, நான் வெளியில போகணும்னு துடிக்கிறா, பண்றா. உனக்கு எவ்வளவு வெஞ்சன்ஸ். முதல்ல தைரியமான ஆளா இருந்தா போய் திவ்யாவை உட்கார வச்சு, உன்னாலதான் என் புருஷன் வெளில போனா, நீ எவ்வளவு ஏன் கூட இருந்துட்டு எப்படி அன்னைக்கு வந்து இவங்க 3 பேர்ல யார் வெளியில போவாங்கன்னதுக்கு சாண்ட்ரா பேரை சொல்லி, இன்னைக்கு எப்படி உனக்கு நான் எந்த விதத்துல நான் இன்னைக்கு இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எப்படி என் பேரை சொல்லுவேன்? கேளு, என்னென்ன அக்யூசேஷன் இருக்கோ, உனக்கு என்னென்ன மனசுல ஆதங்கம் இருக்கோ, தைரியம் இருந்தா திவ்யா உட்கார வச்சு பேசு. பின்னாடி போய் பார்வதி கிட்ட பேசுற என்னங்க இது? அக்கா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பார்வதி கூட நேரா போய் பேசுறோம், சாண்ட்ரா பேசாம. ஏன்னா திவ்யாக்கு இன்ன வரைக்கும் தெரியாது சாண்ட்ரா. ஆனா கத்துவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கத்தி அந்த இடத்துல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வீடெல்லாம் கூடி சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆமா, இப்போ உனக்கு தைரியம் இருந்தா திவ்யாவை டீல் பண்ண வேண்டியதானே? ஏன் திவ்யாவை டீல் பண்ண மாட்டேற? இன்டைரக்டா ஏன் பின்னாடி குத்தின்னு இருக்க? நீ ஸ்மார்ட்னு நினைக்கிற, நீ சிம்பத்தி கிரியேட் பண்ற. உனக்கு இது சாதகமா வந்து திவ்யாவை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற மக்களே, நான் இப்பவும் சொல்றேன், இது திவ்யாவை எந்த வகையும் அட்டாக் பண்ணாது. திவ்யாக்கு பிளஸ் தான் ஆகுது. திவ்யாக்கு இன்ன வரைக்கும் தெரியாதுக்கா சாண்ட்ரா இதனாலதான் கோவமா இருக்கா சொல்றேன். தெரியாமையே அவ ஒரு குத்து மதிப்பா அவளுக்கு தோன்ற விஷயத்த அவ பண்ணின்னு இருக்க. அப்ப தெரிஞ்சா 2 டிஃபரன்ஸ் சொல்றேன். சாண்ட்ரா முன்னாடி மூஞ்சிக்கு நேரா சொல்லாம பின்னாடி ஒரு சம்பவத்தை பண்றாங்க. இன்னைக்கு அப்படியே அதுக்கு அடுத்த டாபிக்கே வருவோம், இதோட லிங்க் பண்ணுவோம். கமுருது ரம்யா ஜெயிலுக்கு போயிடுறாங்களா, அங்க சாண்ட்ரா, கமுருதின், பார்வதி, வினோத், கானா வினோத், சாரி கானா வினோத், அமித்,
அமித் அமித் அதுக்கப்புறம் அமித் வந்து இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு விஷயம் பார்வதி பேசிட்டு இருக்காங்க. பார்வதி அப்போ கமுதி அந்த இவங்க எல்லாம் டாபிக் என்ன வருதுன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மரே கேட்கலையே பண்ணலையே அப்படின்னும் போது, ஆமா ஓ அப்போ மறுபடியும் வைல்ட் கார்டு வர போறாங்க போல இருக்கு, கமருதீன் சொல்லாரு வர போறாங்க போல இருக்கு. மேபி வரப்போகுது. அவங்கள வச்சு ஏதாவது கேப்டன்சி ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு. ஆல்ரெடி இந்த திவ்யா வைல்ட் மாதிரி கார்டுல வந்த திவ்யா வந்து ஆமா ஒரு கேப்டனா என்ன டார்ச்சர் பண்ணாங்க. டார்ச்சர் ம் ஆ அந்த மாதிரி ஏதோ வார்த்தை விட்டுன பின்னாடியே தான் பீம் பேக்ல திவ்யா உட்காந்துருக்கான்னு கமருதனுக்கு தெரியாது. அதுக்கு தான் வந்து சாண்ட்ரா சொன்னாங்க அக்கட சூடு அப்படின்ட்டு. ஆமா அது உடனே திவ்யா கேட்டு திவ்யா ஏதாவது பயந்தாங்களா, பின்னாடி ஆஹா போய் கிடையாது யாருக்கிட்டயாவது புலம்புனாங்களா, தைரியமா வந்து கமருதன் எப்படி நீங்க என்ன பத்தி பேசுங்க, ஏன்னா மத்தியானமே உன் குரல் எனக்கு கேட்க பிடிக்கல அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகி இனிமே பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ம் மறுபடியும் எதுக்கு திவ்யா டாபிக்கை கொண்டு வந்து அங்க திவ்யா பயப்படவே இல்லை, சாண்ட்ரா மாதிரி பின்னாடி போய் புலம்பல, பார்வதி கிட்ட புலம்புற மாதிரி ம் டைரக்டா அடிச்சாங்க அட்டாக்கு. கமருதீன் பண்றது தப்பு, என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க, நீங்க எப்படி என்ன பேசுவீங்க அப்படின்னு உடனே கமருதீன் ஏஞ்சி ஒரு டிராமா பண்ணாரு பாருங்க. ம் எச்ச பிஹேவியர்னு சொல்லலாம், அவ்வளோ பேடா இருந்தது, அவ்வளோ பேடா இருந்தது. அமித் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அமித் அங்க உட்காந்துக்கிட்டு இப்ப பார்வதியாச்சும் கீ கொடுக்கறது பண்றது இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச வேலை எப்பயுமே பண்ணும். அங்க அப்ப வந்து அமித் சொல்றாரு கொடைக்கானல் போலாமா ஊட்டி போலாமாவா யாரு கமருதீன் கிட்ட. ஆ ஆனா இங்க ஏக்கா திவ்யாவோட அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு ஹீட்டட் ஆர்குமெண்ட், அவ்வளவு சீரியஸா போகுது. ஆமா நீ கேவலமா பண்ண, நீ அப்படி பண்ண, எனக்கு ஒண்ணு டீ பிடிக்கல. போட்டு டான்ஸ் அவர் டான்ஸ் ஆடி காமிச்சார் பாத்தீங்களா, ஒரு மாதிரி ஆமா டான்ஸ் ஆடி காமிக்கிறது பண்றது என்னங்க மூஞ்சில ஹேபிட் இது. ஏக்கா அமித் நடத்திருந்தா தடுத்திருந்திருக்கலாம், டீ போடும்போது தடுத்திருந்திருக்கலாம், இல்ல எதுவுமே காக்கா பண்ணல, ஆயிட்டு எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் திவ்யா அவர் டான்ஸ் ஆடி ஒரு வெறுப்பேத்தி எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆர்குமெண்ட்க்கு அப்புறம் திவ்யா போய் உட்காந்து மேல பார்க்கும்போது பார்த்து காக்கா ஆய் போயிடப்பதான் என்னங்க இது. அப்பவும் அமித் எதுவுமே சொல்ல, போடி அப்படின்றாப்புல, அங்கேயும் எதுவுமே சொல்ல, ஆமா எதுவுமே சொல்ல. அவ்வளவு ஆர்குமெண்ட்ல அங்க நல்லா சாண்ட்ராக்கு குளுகுலுன்னு இருந்திருக்கும். பார்வதி திரும்பி உட்காந்து அந்த கால் போட்டு உட்கார்ந்த விதம் பாத்தீங்களா பீம் பேக்ல, ஏக்கா வா நீங்க நீ நல்லா வா அப்படின்ற இந்த சக்காலு திங்க சண்டெல்லாம் இருக்கும் பத்தியா, அந்த மாதிரி அசிங்கமா இருந்தது பார்வதியோட அக்கா பிஹேவியர். ஏன்னா ஆ, பார்வதி ஒரு வார்த்தை இத்தனை ஃபெமினிஸ்ட் தானக்கா, ஒரு பொண்ணை ஆமா. இவ்வளவு தூரம் வந்து டிகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, ஒண்ணுமே ஏன்னா கேட்கல திவ்யாவை பார்வதி. பிடிக்காது. திவ்யா பாயிண்ட் அப்பப்ப அடிச்சிடுறா, பார்வை போட்டு கொடுத்துறா, எல்லாம் பண்ணிடுறான்றதுல திவ்யாவை பிடிக்காது. நாங்க குரூப்பா ஏதோ ஜாலியா பண்ணின்னு இருக்கும்போது உனக்கு என்ன, நீயே வந்து நிக்கிற கம்மு, நீ பேசு டார்லிங் பேப், நீ பேசுன்னு கூட அந்த பீம் பேக்ல காலை இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு சக்காசமா அப்படி உட்காந்து தான் பண்ணாங்க. ஒரு இடத்துல ஒரு வார்த்தையும் விட்டாங்க, நான் தனியா தாங்க, தனியாலாம் இல்லைங்க இந்த வீட்டுல, அப்படி தெரியுதே கூட ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா அதுவும் திவ்யா சொன்னாங்க. கேட்டது என்ன தப்பு இருக்கு, நீ பண்றது தானே வீட்டுல பிரதிபலிக்குது. ம் டு த கோர் வர்ஸ்ட் கமருதீன், டு த கோர் பார்வதி வர்ஸ்ட், சாண்ட்ரா வர்ஸ்ட், வினோத் ஏன் அடிக்கடி இந்த கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப்காக அவரோட இதையே அவர் குறைச்சிக்கிறாரு. அமித் ஆஸ் அ கேப்டன் அழகா எனக்கு என்னன்னா திவ்யாவை ஸ்டாப் பண்றதுக்கு துடிச்ச மாதிரி இருந்தது, கமருதீனை ஸ்டாப் பண்றதுக்கு எதுவும் பெருசா எஃபர்ட் போட்ட மாதிரியே எனக்கு தோணல. அதுதான் வந்து திவ்யா மறுபடியும் கேட்டாங்க, ம் ஏங்க இல்ல அவர் போடின்றாரு, என்ன ம் சோறு தின்றியா வேற ஏதாவது தின்றியான்னு அன்னைக்கு கேக்குறாரு, இன்னைக்கு காக்கா வந்து ஆய் காக்கா போகுதான்னு கேக்குறாரு. டீ நீங்க போட்டு என்னங்க பேசுறேன் இது இப்படி இது பண்ணும்போது, அது எப்படி இன்னொருத்தர் இது பண்ணும்போது நான் நடுவுல வர முடியும். ஏய் அதான் பிக் பாஸ் கொடுத்துட்டார்ல, எல்லாருக்கும் முட்டையை புடுங்க, பாலை முடுங்க, டீ காஃபி புடுங்க, மூடிக்கிட்டு உட்கார வேண்டியதானே. ஆ நீ பெரிய இது மாதிரி உட்காந்துட்டு ஆஸ் அ கேப்டனா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க பண்ணலன்னா நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாழ்வேன்னு. அதே ஆ கண்டஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனை, ஒரு பொண்ணை ஒருத்தன் உட்காந்து அவ்வளவு கேலி குத்து செஞ்சு அவன் டான்ஸ் ஆடுறது பண்றது எல்லாமே அமித் முன்னாடி நடக்குதுன்னும் போது நீ அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லையா. அமித் பண்ணதும் ரொம்ப தப்பு, என்னால ஏக்கா எனக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏக்கா என்ன பொறுத்த வரைக்கும் அமித் என்ஜாய் தான் பண்ணாப்ல, அதுக்கப்புறம் அச்சோ ஆமா ஆமா தப்பு போடுங்க, இது என்ஜாய் பெரிய பண்ணிட்டு அதுக்கு ஒரு தப்பு. அதுக்கு ஒரு என்ன சொன்னாரு, அவரோட இது சொல்லும் போது நான் எப்படி உள்ள வர முடியும், நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேமா, ஆ நான் மெதுவா ஐயோப்பா என்ன ஆக்டிங்குங்க, எல்லாருமே நடிப்பின் உச்சக்கட்டம், ஆக்டர்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. எஸ் நீங்க ஆக்டர்ஸ் தான், நாங்க ஒத்துக்குறோம், ஆனா அசிங்கமா இவ்வளோ மோசமாலாம் ஆக்டிங் பண்ணாதீங்கன்ற நான் ஆக்சுவலா. ஏக்கா அதுக்கடுத்து வினோத் போய் கூட்டு வந்தாப்ல பாத்தீங்களா, கமருதீனை உள்ள ஆமா போய் பேசி கூட்டு, எனக்கு இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் சிரிச்சு வினோத் இது வந்து பண்ணிட்டு அப்புறம் வினோத்துக்கு தெரிஞ்சு சரி கா- வாடா ம் வந்து சாரி கேட்டுரு பண்ணு கமருதன். அப்ப கூட கமருதனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ம் அப்போ அமித் கிட்ட உட்காந்து வெளியில பேசிட்டு இருக்காங்க, வந்து சாரி கேட்க சொல்லுங்க என்ன இது அப்படின்னு. கமருதன் அதாவது வினோத்தும் கமருதனும் வந்த வேகத்துல இவங்க மேபி சைலண்டா இருந்தா சாரி கேட்டு முடிஞ்சிருக்குமோ என்னமோ. பட் ஆமா அந்த இடத்துல வினோத்தை பார்த்தோன்னே இவங்க இன்னும் சிரிச்சு ஆக்ரோஷப்பட்டு ஒரு பிரச்சனையான உடனே அங்கேயுமே கமருதன் வந்து சிரிக்கிறது பண்றது. வினோத்தும் சிரிச்சா கமருதன் வந்து அது ஒரு கை ஆக்ஷன் ஒண்ணு பண்ணி காமிச்சாரு. அதாவது அவர் ஆமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இல்ல ஒரு டாபிக் எடுத்தா இந்த அம்மா அங்க இங்க ஜிக்ஸாக்கா ஆ போயிட்டு வருது ஒரு டான்ஸ்ல காமிச்சது வெறுப்பா இருந்தது சீரியஸா. ஆமா அதுக்கு வினோத் சிரிக்கிறது, இவரு சிரிக்கிறது, இவரு ஓடி போறது, யாருக்கா இருந்தாலும் ட்ரிகர் ஆன அவங்களுக்கு எப்படி இருக்கும் திவ்யாக்கு யோசிச்சு பாருங்க. ஆமா. இல்ல திவ்யா சொல்றாப்ல, வினோத் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பா, வினோத் நீங்களும் அப்படின்னா வினோத் சிரிக்கிறாப்ல, அதுக்கு அந்த பிள்ளை கிளம்பி வெளியில போயிருச்சு, அங்கிட்டு போயிருச்சு, ஆமா வீட்டுக்குள்ள போயிருச்சு, ஆமா வீட்டுக்குள்ள எல்லா போனதுக்கு அப்புறம் அங்க இடத்துலயுமே ஒரு நம்ம என்ன தெரியுமாங்க, சில இடங்கள்ல திவ்யா வந்து பேச விட மாட்டா, அவ பாயிண்ட்ல நிக்கிறான்றோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல
ஒருத்தர் கோவத்துல இருக்கும்போது, ஒருத்தர் மனசு கஷ்டம் இருக்கும்போது, அவங்கள பத்தி பின்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு தைரியம் இல்லாம பேசினதே நீ கோமாளி ஆயிடுற. ஆமா அப்புறம் அவங்க வந்து நின்ன உடனே டிட் ஃபார் டாட் டான்ஸ் ஆடுற, கலாய்க்கிற, உன்னோட ஆக்ஷன்ஸே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஏக்கா, ஏத்துக்கவே முடியாத ஒரு ஆமா ஸ்பேஸ்ல ஒண்ணு ஏக்கா, இருக்கு. ஒரு மாதிரி அது சிரிக்கிற. கேவலமா இருந்துச்சுக்கா. அது வியர்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷனல்ல இருக்கும்போது எப்படிக்கா இந்த மாதிரி பிஹேவ் பண்ண தோணும் இல்லனா? அது எப்படி அது ஆமா, வியர்டா அதெல்லாம் ரொம்ப மோசம். அதுதாங்க சொல்லிட்டு சைக்கோத்தனமா. கமுருதன் எல்லாம் வச்சு செஞ்சிடணும். நாளைக்கு எபிசோட நான் ரொம்ப தீவிரமா எதிர்பார்க்கிறேன். கமுருதனை வச்சு செய்யுங்க, பார்வதியை வச்சு செய்யுங்க. 1 ஹவர்ல கொண்டு வந்துட்டீங்கல்ல, ரூம்குள்ள போய் இவங்க என்ன பர்பஸ்க்காக போயிருப்பாங்கன்னு 1 ஹவர்ல கொண்டு வந்துட்டீங்க. மைக் இஷ்யூ இந்த வாரம் ஃபுல்லா இவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த சாட்டர்டே எபிசோட். ஓகேவா? அண்ட் இது முடிஞ்ச பிறகு 24 ஹவர்ஸ்ல ஆதிரை எல்லாம் போய் பேசுறாங்க கமுதன் கிட்ட. கமுதன் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இல்லங்க அவங்க கிட்ட எனக்கு இஷ்டமே கிடையாது. அவங்க ஒரு டாபிக் எடுத்தாலும் அங்க போறாங்க, இங்க போறாங்க, சுத்தி சுத்தி வராங்க. அவங்க கிட்ட எனக்கு இது கிடையாது, அது கிடையாது. ஆமா, அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க கேப்டனா. அவங்க இது பண்ணாங்க. என்னங்க டார்ச்சர் பண்ணாங்க? எல்லா கேப்டனும் நீங்க தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து டார்ச்சர் பண்றீங்க ஒரு வாரமும். ஆமா ஏக்கா, உனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுனால அவங்க போக் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுல்ல. அது வந்து ஆதிரை சொன்னாங்க பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்கன்ட்டு. ஓகேவா? நீ வந்து ஃபர்ஸ்ட் அவ பின்னாடி பேசிட்டு அவ வந்து தைரியமா அவ கேட்டா அது எவ்வளவு ஒரு கட்ஸ் வேணும். உனக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி திவ்யா கிட்ட பேசும்போது திவ்யா கிட்ட ஆனா ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுல எல்லாருமே எல்லார பத்தி பின்னாடி பேசதான் செய்வாங்க, கண்டுக்காம போங்க, நீங்க ஏன் கண்டுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்ல அவங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நான் பின்னாடியே தான் இங்க கொஞ்சம் தூரத்துல இப்படிதான் இருந்தேன், எனக்கு கேட்டுச்சு, அதுக்கு ஏன் முன்னாடியே பேசலாமே தான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு. சோ 2 நல்ல விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பேசினா பேசிட்டு போட்டோம், கண்டுக்காம போங்கன்றது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு அத வந்து பார்த்துட்டு சில விஷயங்கள் ஒதுங்கி போலாம், சில எல்லாமே ஒதுங்கி போயிட்டு அப்புறம் நம்ம பயந்து ஒதுங்கி போயிடுற மாதிரி ஆயிடும். ஆமா பேசிட்டே எனக்கு இருப்பாங்க. திவ்யா இன்னைக்கு கேட்டது செம்மையா இருந்தது. எனக்கு அது நல்ல பாயிண்டாவும் தெரிஞ்சுது ஆக்சுவலா. அப்புறம் இன்னொன்னு நான் கேட்க நினைச்சேன். ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து பார்வதி வந்து ரம்யா பத்தி சொல்லும்போது, பார்வதிக்கு ரம்யாவுக்கு ஒரு கிளாஸ் வந்துச்சு பாத்தீங்களா? அது பேசுவீங்களே நம்ம. அத பத்தி அது பேசலாமா? ஒண்ணுமே கிடையாது. போன வாரம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சார் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இந்த கேட் திறந்ததுல, நான் போறேன்ட்டு அவங்க கிளம்பி போறது, அப்புறம் வந்து நான் கேம் விளையாடுறேன்ல உள்ள வந்தேன், அதை வச்சு இவங்க நாமினேட் பண்ணாங்க. இந்த மாதிரி போன வாரம் சார் கேட்கும்போது நான் வீட்டுக்கு போறேன்னா சொல்லி கேட் திறந்து அப்படி இப்படின்னு. ப்ளீஸ் அதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க, பண்ணாதீங்க. அது போன வாரம்ல நடந்தது, இந்த வாரத்தை பற்றி மட்டும் பேசுங்க. எதுக்கு போன வாரத்தை பத்தி பேசுறீங்க, இந்த வாரத்தை பத்தி போய் பேசுங்க. அழுகுறேன்னா அழுகுறேன்றீங்க, இது பண்றேன்னா அது ஒரு சீனா போச்சு, அவ்வளவுதான். ஆமா அது நீங்க ஒரு யார் சீனா போச்சு. ஆமா நீங்க யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் நினைக்கிறீங்க? ஏன்னா சொல்லவே இல்லை தாண்டி பெஸ்ட் பெர்ஃபார்மர். எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா I wanted to give it to விக்ரம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் I wanted to give to விக்ரம். I wanted to give it to அமித். கொடுக்கணும். அமித் நல்லா தான் பண்ணாரு. அமித் நல்லா பண்ணாரு. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து I wanted to give it to விக்ரம். செகண்ட் I wanted to give அமித், சபரி 2 பேரையும் சேர்த்து சொல்லலாம். பட் அமித் வந்து அந்த வயசான கெட்டப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஜட்ஜிங் சீட்ல அந்த ஒரு ஏஜ் ஆனவர் மாதிரி அந்த லுக் எல்லாம் கொடுத்து பிரசன்டேஷன் பண்ணது நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கேப்டனாவும் இன்னைக்கு விட்டுடுங்க, இன்னைக்கு அந்த கமுருதன் விஷயத்தை விட்டா மத்த இடங்கள்ல எல்லாமே பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு நம்ம ஏன்பா இதுக்குள்ள இனிமே போகணும்னு விடாம மறுபடியும் அதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் உட்கார வச்சு கமுருதனுக்கும் பார்வதிக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், சில விஷயங்கள்ல டீல் பண்ணது நல்லாவே பண்ணாரு. அண்ட் டாஸ்க்குமே நல்லா பண்ணாரு. அண்ட் வேற ஆதிரி ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இது பண்ண மாட்டேன்ட்டாங்க. மார்னிங் இந்த கேஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன், அந்த இது நிப்பாங்கல்ல வெள்ளக்க ட்ரெஸ் போட்டுட்டு சொல்வதெல்லாம் உண்மை, அது வந்து கேட்டு அது எதுக்கு அதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு விலகிட்டாங்க. அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆதிரி 24 ஹவர்ஸ்ல அது சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன கேரக்டர் அது இம்பார்ட்டன்ட் இருக்கோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் பண்ணு, எது நம்ம கை கொடுக்கும் எது நம்மளுக்கு ஜெயிக்கும் தெரியாது. இது ஒரு டாஸ்க், இது ஒரு கோர்ட் ரூம் அப்படின்னு. அந்த இடத்துல சுபிக்ஷா நின்றுருக்காங்க, கமருதன் நின்றுருக்காரு, எஃப்ஜே நின்றுருக்காங்க, எல்லா கேரக்டர்ஸும் அந்த இடத்துல நிக்குது. தப்புன்னு இருக்கு. அந்த அந்த கேஸுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட நம்ம ஒருத்தவங்க வீட்டுல ஒரு பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துலயுமே ஒரு ஈடுபாடு இருக்கணும்ல. ஸோ ஆதிரை அது பண்ணியிருக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நான் வந்து விக்ரம்க்கு கொடுப்பேன். செகண்ட் அமித், சபரி, இன்னும் கொஞ்சம் அப்படியே வரலாம். சுபிக்ஷாலாம் நல்ல டாபிக் பேசினாங்க. விஹானா ஒரு ஜட்ஜா நல்லாவே பேசினாங்க இன்னைக்கு. சபரி இன்னைக்கு கேஸ்ல ஆக்சுவலா நல்ல வாதாடின மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லலாம். அப்புறம் வந்து வேர்ஸ்ட்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரம்யாவை சொல்லலாம். அந்த இதுக்கு நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஆதிரையும் சொல்லணும். உன் கேஸ் வந்தது, உன் கேஸ் வந்து சென்சேஷனல் ஆச்சு, பண்ணது அதெல்லாம் ஓகே. பட் அதையும் தாண்டி ஒரு கேரக்டர் வரும்போது அந்த பண்ண மாட்டேன்னு சொன்னல, அது தப்பு. ஸோ அதுக்காக நான் ஆதிரை பேரும் சொல்லுவேன். ஓகே ஃபைன். மற்றபடி ரம்யா டிசர்விங் தான். ரம்யா டிசர்விங் தான் ஆக்சுவலா. ஓகே, இந்த வாட்டி யார் எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க இந்த வீக்? ரம்யா தாங்க போணும். ரம்யா தான் போவாங்க. ரம்யா தான் போவாங்க. டபுள் எவிக்ஷனா இருந்தால்தான்
விஹானா ரம்யாவை தூக்குவாங்களா இல்ல எஃப்ஜே ரம்யாவை தூக்குவாங்களான்னு பார்க்கணும். ஆனா ஒரு எவிக்ஷன் மட்டும் ரம்யா கன்ஃபார்ம்ங்க. ரம்யா வெளியில வராங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா வியானாவும் ரம்யாவும் தான் கீழே இருக்கிற மாதிரி ஓட்டிங் பார்த்தேன். அதுதான் சொல்லிட்டேனே, நான் தான் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேனே. எதிர் ஒரு வேளை ஒரு ஆளா இருந்தா ரம்யா வந்துடணும். எங்க ரம்யாவோட பீரியட்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க. இது ரொம்ப தாமதமா ரொம்ப அதிகமான போனஸ் வாழ்க்கையில வாழ்ந்துன்னு இருக்காங்க பிபி வீட்ல. அவசியமே கிடையாது. நம்ம எத்தனை வாரமா பேசிட்டு இருக்கோம் ரம்யா வெளில வரணும்ட்டு. சோ என்ன கேட்டீங்கன்னா ரம்யா வெளியில வராங்க. ரம்யா கூட சேர்ந்து டபுள் எவிக்ஷனா இருந்தால் அது எஃப்ஜேவா விஹானாவன்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் கவுண்ட் தான் அதிகமா இருந்தது இந்த க்ரோசரி டாஸ்க்ல. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு க்ரோசரி டாஸ்க் கிடையாது, சம் ப்ரொமோஷனல் டாஸ்க் ஒன்று போச்சு. அதுல கூட பெண்கள் அதிகமா இருந்தாங்க, ஆண்கள் இந்த பக்கம் கம்மியா இருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் அந்த மாதிரி கணக்கு போட்டு ஒரு பெண் ஒரு ஆணா தூக்குறாங்களா இல்ல 2 பெண்களா தூக்குறாங்களா இல்ல உண்மையாலுமே நாங்க ஓட்டிங் கணக்கு போட்டு தான் தூக்குவோம் அப்படின்னா ரம்யா ஃபிக்ஸ். எஃப்ஜேவா விஹானாவா அப்படின்றது தான் நம்ம டிக் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு. ஆனா வியானா எஃப்ஜே தூக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, குடும்பங்கள் வரும்போது அதுக்குள்ள ஃபேமிலி எப்படி ரியாக்ட், எஸ் அதோட வாய்ப்பு இருக்கு. பட் பார்க்கலாம் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா என்னன்றது பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு 10 வீக்ஸ் முடிஞ்சிச்சுல, என் கணக்கு பிரகாரம் இருக்கு ஃபேமிலி வீக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத்தனை குடும்பம் தான் கணக்கு வச்சிருப்பாங்க ஃபேமிலி வீக் அப்படின்னும் போது. ஸோ அப்போதான் அது 1 hour எபிசோட்ஸ்க்குமே வந்து அவங்களால பிரித்து அதை காட்ட முடியும், இன்னும் கொஞ்சம் நிறைய நேரங்கள் காட்ட முடியுன்றது ஒரு கணக்கு இருக்கும் பிபி டீமுக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எவிக்ஷன் பார்ப்போம். ஸோ என்னோட சைடு சேனலோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒரு எல்லோ கார்டோ இல்லை அதிக ஆப்ஷனை கேட்டிங்கன்னா ரெட் கார்டே கொடுங்கன்னு சொல்லுவேன். கமருதீன் பார்வதிக்கு கார்டு காமிங்க, எல்லோவோ ரெட்டோ ஏதோ ஒன்று காமிங்க. இவங்களை வந்து ஒரு ஃபுல் எபிசோடு இவங்களை ரோஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, நியாயமான கேள்விகள் கேளுங்க. ஒரு குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் லவ் பண்ணக்கூடாதா, ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா, இவங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்க. அதே ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பண்ணா அதை கேள்வி கேட்பாங்க, ஆனா இவங்களை கேள்வி கேட்க கூடாதுன்றாங்க. கோர்ட் ரூம்ல என் ஃபேமிலி வந்து லாயர் ஃபேமிலின்றாங்க, ஆனா ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூம்ல அந்த இருட்டுல அந்த அந்த ஒரு ஸ்பேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்றது ஜனங்களுக்கு தான் அதை கொடுத்துருப்பாங்க. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, அவங்க பண்றதெல்லாம் நாங்க வெளிப்படையா காமிக்கிறோம் அப்படின்ட்டு. பட் அது அவர் பேசுவாரானா பேச மாட்டார். அவர் என்ன கேட்பாரு, ஏங்க அது ரூம்குள்ள போய் என்ன பண்ணீங்கன்னா நான் கேட்டேன், எனக்கு ஒரு மான மரியாதை இருக்காது அவர் கேட்பார். சோ விஜய் சேதுபதி அதை கேட்க மாட்டார், அந்த டாபிக் எடுக்க மாட்டார். ஆனா மைக் டாபிக் கண்டிப்பா எடுப்பார். மைக் டாபிக் ஒரு பெரிய சென்சேஷனலா இருக்கும். கமருதீனோட பிஹேவியர் ஒரு பெரிய சென்சேஷனலா இருக்கும் நாளைக்கு டாபிக்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பதிவு செய்யணும். எனக்கு என்னன்னா சம்பளம் கொடுத்த பிக் பாஸ் இப்ப என்ன பண்றாரு, அவரு என்ன நினைப்பாரு, அவரு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா, நான் சம்பளம் கொடுத்ததே நீ ஆல் ஓவர் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும் தாமா, நம்ம வாரம் வாரம் உனக்கு சம்பளம் தரேன், நீ போய் இருட்டு ரூம்ல கூத்தடிக்கிறது எல்லாமா என் வேலை, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பச்சையா சொன்னாங்க பாருங்க மத்தியானம் இந்த கமருதீனுக்கு எஃப்ஜே ஃபைட்ல, நாங்க இன்டென்ஷனலா மூட்ல அப்படின்னா. பிக் பாஸ் இப்ப இத விஜய் சேதுபதியும் கேட்கல நினைச்சுக்கோங்க, பிக் பாஸ் அங்கிள்னு சொல்லிட்டு போயிருவானுங்க. என்ன இப்ப இல்லங்க, அது மைக்க பத்தி அவர் கேட்டுதான் ஆகணும் கண்டிப்பா. அங்கிள் மாமான்னு என்ன வேணா கூப்பிடுவானுங்க, என்ன வேணா பண்ணலாம். அப்ப பிக் பாஸ்க்கு இப்ப டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிடும். பிக் பாஸ் வந்து கமருதீன் பார்வதி அப்படின்னு வெளியில ஓடி வந்ததுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிடும், எல்லாமே போயிடும். ஆனால் இதெல்லாமே அவர் கேட்கணும், 100% அட்ரஸ் பண்ணணும். பார்வதி எல்லாம் 2-3 வாரம் குளிர் விட்டு போச்சுங்க, பயம் விட்டு போச்சு அந்த ஆட்டத்துல ஆடுற ஆட்டம். ஆமா, சும்மா வந்துட்டு பார்வதி நீங்க உங்களை பத்தி தெரியும் பார்வதி எனக்கு, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப வர வர. ஏன்னா அவர் அப்படி பேசி பேசி செல்லமாயி இப்ப பண்றதெல்லாம் ரொம்ப மோசமா பண்றாப்புலக்கா. இல்லங்க, டு த கோர் வெரி பேட் வீக் ஆக்சுவலி. இவங்க பண்றது அக்செப்டபிளே கிடையாது. எலிமினேட் பண்ணிடுங்க பிக் பாஸ்ன்னு கேக்குறாங்களா பிக் பாஸ். அடுத்த வாரம் நாமினேஷன் வருவாங்க, இந்த வாரம் எப்படியோ காப்பாத்திட்டீங்க. நீங்க பண்ண அநியாயம் வந்து உங்களுக்கே ஆப்படிச்சிருச்சு இந்த வாரம். இது கரெக்டான கர்மான்னு கூட சொல்லலாம் பிபி டீமுக்கு. ஏன்னா மறுபடியும் நான் இதை ரிஜிஸ்டர் பண்ண விரும்பல, வீக் ஃப்ரைடே அப்படின்றதுனால. போன வாரம் டாஸ்க் கொடுக்கும் போதே சொன்னாங்க ஜெயிக்கிற அணிக்கு தான் கேப்டன்சி, ஜெயிக்கிற அணிக்கு எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ், தோக்குற அணிக்கு டைரக்ட் நாமினேஷன் அப்படின்னாங்க, எவிக்ஷன் நாமினேஷன்னாங்க. அப்படி தெளிவா அந்த டாஸ்கை பண்ணி அந்த வீக்கை முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க வந்து கேப்டன்சி முடிஞ்ச பிறகு நாமினேஷன்ஸ் வரும்போது எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணுவீங்க? டைரக்டா அந்த டீம் நாமினேட் ஆயிட்டாங்கல்ல, அந்த டீம் நாமினேட் ஆயிட்டாங்க, பார்வதி டீம் நாமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? அது முதல்ல அந்த ப்ராசஸே தப்பு, அது ரூல்ட் அவுட், அது தப்பு, பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அது. மறுபடியும் நான் சொல்றேன். அப்புறம் அதுவும் பண்ணிட்டு சிங்கிள் ஓட்டெல்லாம் இத்தனை வாரம் பண்ணீங்க, இந்த வாட்டி சிங்கிள் அவுட்டையே இது பண்ணல. அப்ப நீங்க பிளான் பண்ணி பார்வதி இந்த வாரம் காப்பாத்திருக்கீங்க. டாஸ்க் பிரகாரம் நாமினேஷன் ப்ராசஸே பண்ணக்கூடாது ரெஜிரா, அதுவே தப்பு. எப்படி பண்ணுவாங்க அவங்க?
போனாட்டி என்ன சொன்னாங்க, இவங்க ஃபுல்லா வந்து நாமினேஷன் ப்ரீபாஸ், இவங்க ஃபுல்லா நாமினேட் ஆவாங்க அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம என்ன நினைச்சோம், ஓ இந்த குரூப் அப்படியே நாமினேஷனுக்கு வரப்போகுது ஆமா. அப்படின்னு தானே நினைச்சோம். ஆமா. சோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதுக்காக ஆல்ரெடி நாமினேஷன்ல இருந்த ஒருத்திய காப்பாத்தி இன்னைக்கு அவ மைக் போடாம உங்களுக்கே ஆட்டம் காமிச்சு ஒரு சீன் போச்சா இல்லையா? இது யார் கொடுத்த இடம்? இது யார்? எனக்கு பிபி டீம் எல்லாம் பச்சையா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் தோணுச்சு. ஏக்கா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தாட்டி 2 பேருமே வெளியில போனோம். பாரு கம்மு இவங்க பண்ண அமுதன் strategy 2 Big Boss பேருமே வெளியில மதிக்காது. போனோம். 2 பேருமே நடிக்கிறாங்க. நாங்க ரெக்ரெட் இருக்கு நான் அவங்களோட செயல்ல ஒரு விஷயத்துல கூட அதாவது மொத்த பொருளும் புடுங்கின பேரை கூட அங்கங்க பார்வதி மறைச்சு பேசுறாங்க. ஜாகிங் போறன்ற சாக்கா கட்டி பிடிச்சு பேசுறாங்க. அங்கங்க பேசும்போது கட்டி பிடிச்சு பேசுறாங்க. இப்படி பேசுறாங்க, குசு குசுன்னு பேசுறாங்க. அதெல்லாம் பேசவே கூடாது. ஆ. மீறி அதே தவறுகளை செய்யறது, அப்புறம் போய் தனி ஒரு கேமரா இல்லாத ஒரு அறையில் போய் பேசுறது, பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப தலைக்குறைவான செயல்கள். இதெல்லாம் வந்து டு த கோர் ரோட்ல இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஹோஸ்டா நீங்க அட்ரஸ் பண்ணணும். தயவு செய்து அட்ரஸ் பண்ணி இதுக்கு என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு பதில் கொடுங்க. ஐ எம் சூப்பர் வெயிட்டிங் ஃபார் திஸ் எபிசோட் நாளைக்கு. ஸோ ப்ளீஸ் பிபி டீம் அண்ட் விஜய் சேதுபதி அவர்களே ஜஸ்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் கண்டிப்பா. சோ நாளைக்கு நாங்க பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டே எபிசோட் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அங்க சம்பவம் இருந்தா இங்க டபுள் த சம்பவம் இருக்கும். அங்க சம்பவம் இல்லனாலும் பரவாயில்ல, இங்க நம்ம சொல்ல சம்பவம் இருக்கும். ஓகேவா? ஏக்கா ஃபைனலிஸ்டா இப்போ உங்களுக்கு யாருக்கா தெரியுது ஓரளவு? இவங்க எல்லாம் நான் 2-3 டேஸ் முன்னாடியே போன வீக்கே சொன்னாங்க. எனக்கு வினோத், விக்ரம், பார்வதி மனசு வரல, பட் சொல்லிதான் அவனும் பார்வதி, கமுர்தின். ஏன்னா சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கூட நினைக்கலாம். பட் மேபி ஐம் ராங் ஆல்சோ. எனக்கு ஆக்சுவலா வெளியில வந்துடணும் அவரு. பட் சொல்றேன், ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு டஃப் கொடுக்குற ஆட்களா இருக்காங்கல்ல. சுபிக்ஷா. பட் இதுல 3 கன்ஃபார்ம். வினோத், விக்ரம், பார்வதி கன்ஃபார்ம். மீதி 2 இடம் கமருதீன், சுபிக்ஷான்னு சொல்லியிருக்கேன். சுபிக்ஷா இருந்தா நல்லா இருக்கும். அந்த பொண்ணு இதுக்கான ஒரு எஃபர்ட் போடுது. பட் பெரிய சண்டைகளோ பெரிய பிரச்சனைகளோ உருவாக்காத ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் அந்த பொண்ணுக்கு இருக்கு. சபரி எல்லாம் நம்ம நினைச்சோம் டாப் 2 டாப் 3ன்ட்டு. ஆனா சபரியோட ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிஞ்சு போச்சு, கீழே இருக்கு. சபரியோட கேம் ப்ராசஸ் ஹைலியே இல்லை, டவுன்ல இருக்கு. சபரியை டாப் 5 எல்லாம் என்னால இமேஜினே பண்ண முடியல ஆக்சுவலா. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்து திவ்யா வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா திவ்யாவை நிறைய பேர் புள்ளி பண்றாங்க. எஸ் அதான் சொல்றேங்க. கமுர்தின் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு சண்டை இதெல்லாம் வச்சு ஒரு ஆள் வேணும், இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்னு நினைச்சாங்கன்னா கமுர்தின். பட் நீங்க சொல்ற சாய்ஸும் சூப்பர். திவ்யாவும் வரலாம். ஒரு வைல்ட் கார்டுல என்ன கேட்டா மக்களே சாண்ட்ரா வரதுக்கு திவ்யா வரலாம். ஆமா, திவ்யா வரலாம். டாப் 5க்கு தகுதி இருக்கு. எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க ஆக்சுவலா. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி காம்போ பார்வதியை திட்டுற மாதிரி திவ்யாவை கார்னர் பண்றதையும் விஜய் சேதுபதி ரெஜிஸ்டர் பண்ணணும். சாண்ட்ரா பண்ற கொடுமைகளை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஃபேவரிசம் பண்ணிராதீங்க. கண்டிப்பா சாண்ட்ரா திவ்யாவோட டாபிக்குமே கொண்டு வாங்க. மொக்க போடாதீங்க தயவு செய்து. இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட்காக வாரம் ஃபுல்லா நாங்க அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸா டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இந்த வாரம் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். ப்ளீஸ் எங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். வெளியில பேசுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படி பேச மாட்டோம். நீங்க தயவு செஞ்சு உள்ள பேசிடுங்க. அவ்வளவுதான் முடிச்சிடலாம். ஓகேக்கா. சோ இன்னைக்கு ஷோ அருமையா முடிச்சு நாளைக்கு ஷோக்கு நானும் வெறிகுண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கறதா பாப்போங்கா எப்படி வருது அப்படிங்கிறது. அப்புறம் மக்களே உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். என்ன அப்படின்னா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்காது. ஆமா, நெல்லையன் அவங்க வீட்டுல யாருக்கோ உடம்பு சரியில்லை, மெடிக்கல் இஷ்யூ. அவர் கிளம்பி போயிட்டாரு. எங்களுக்காக இன்னொருத்தர் தான் வந்து இந்த லைவ் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு கொஞ்சம் அவருக்கு தெரியாது, ஏன்னா இது புது செக்ஷன்ன்றதுனால. பட் எங்களுக்காக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வந்து இந்த லைவை அரங்கேட்டு இருக்காரு. ஸோ பீப்புள் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நாளைக்கு நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம். நாளைக்கு வாங்க, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இருக்கும். நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நாளைக்கு வரணுன்றத ஒரு வேண்டுகோளா பிபி டீமுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் வச்சிருக்கோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த ஜஸ்டிஸ். ஓகே, கண்டிப்பா. சோ நாளைக்கு ஷோ ரொம்ப பரபரப்பா இருக்கும். நம்ம ஷோவும் பயங்கர ஃபயரா இருக்கும். அதனால 11 மணிக்கு வந்துருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லாம் இருக்கும். சோ இன்னைக்கு ஷோ இதோட முடிவுறது. நாளைக்கு நான் அக்கா வாராதுரையும் வந்து விடுவது. அபி அக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவன்க. நன்றி, வணக்கம், குட் நைட், தேங்க்யூங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice.